சென்னை இருக்குன்றீங்களா செக் பண்ணிடுவோம். இதெல்லாம் கை போவாதியா? பெரிய பெரிய பானைகள் தான் கை விடுவோம். அப்படியா? நான் கை விடுவோம், அப்பத்துலேருந்தே கை விடுவோம். மார்க்கெட்டில் மீன் விட்டுறல அந்த கௌரவ கலாக்கு வந்துருந்தா என்னப்பா வருதா ஐயா இருமா சாரிண்ணா சென்னை இல்லை. சென்னை இருந்தா மீன் டேஸ்ட் இருக்காது. ஐம்பது ரூபா போடுங்க. அப்படியே சின்ன சாப்பிடுண்ணா. எவ்வளோ போச்சியா? ஓகே அவ்வளோதான் வெளியே காணாம தான் இருக்கு வீட்டில். அதான் அவன் வெட்டிட்டாங்க குட்டிக்கலாம் சார். அதில் வெட்டில ஒரு பாக்ஸ் ஏரியா வீட்டுக்கெல்லாம் போய் எவ்வளோ மீன் வாங்க முடியுமா இப்போ? பெஸ்ட் ரெடி மீன் காஞ்சி போயிடுது. மீன் நல்லா இருக்கு. இந்த காற்று கூட வச்சுருக்காங்கல்ல மீனை, அந்த காற்றுலேயே பிறந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த மாதிரி இருந்தால் மீன் அவசியம் தான் கிடாது. ஐஸ் வைக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு நேரத்தில் இந்த மெரினா பீச்சில் இந்த பெரிய பெரிய பாலைங்க விடுவாங்க அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மணி ஒரு 5-6 மணிக்கு மேலே அந்த ஹோல்சேலை கட்டி விட்டு தொங்க விட்டுருவாங்க மீன் சிலைஸை. அது மாட்டு நைட்டு 10 மணிக்கு காய்ச்சி ஆடினா இருக்கு. அப்படிதான் இருக்கும், ஒன்றும் ஆகாது மீன், ஒன்றும் ஆகாது. மறுபடியும் எடுத்தாலே ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் காட்டு போடுவாங்க. இப்போ அது பண்ணுறது கிடையாது. மசாலா ஊற வச்சு அடிக்கிறாங்க. அது துண்டு காற்றுல ஆடிக்கிறது அந்த துண்டு. என்ன இது என்ன சாயங்காலம் வரைக்கும் கிடக்காது, நைட்டு வரைக்கும். தசன் நகரில் பிளேட்டில் வச்சு ஸ்டோரேஜில் வச்சுடுறாங்க, டிஸ்பிளேல வச்சுடுறாங்க. அந்த மீன் நீங்கள் கேட்டீங்கன்னா அதை எடுத்து கூட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே எடுத்து கொடுப்பாங்க. லெதர் ஜாக்கெட் சாப்பிடலாம். லெதர் ஜாக்கெட் வாங்கி சாப்பிடலாம். நல்லா அது வந்து அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு வரும் ஒரு மீன். அதாவது 2 கிலோ ஒன்று வச்சுங்களா. ஆமாம், அது வந்து 1200 1000 ரூபா. அதுக்கு தான் ஏற்ற மாதிரி அவங்களே ஒரு, ஆனால் ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஒரு ஃபேமிலி அவங்க ஒரு 50 சேர் போட்டு வச்சுருப்பாங்க. 50 சேர் போட்டு வச்சுருப்பாங்க. 50 சேரில் சுற்றி உட்காந்தீங்கன்னா நடுவில் ஒரு டேபிளில் மீன் வச்சுட்டு வந்தா 50 பேர் இல்லைடா, 50 சேரு. 50 சேர் போட்டு வச்சுருப்பாங்க. சுற்றி உட்காந்துக்கிட்டு நடுவில் 2 சேரை போட்டு மீன் வச்சுட்டு வந்தான். ஆளுக்கு பேர் சாப்பிட வந்தா. சீலாவே இவங்க நீட்டு சீலா போடுறாங்க. ஏமா கருடுக்காரம்மா கொடுமா ஒரு 2 கிலோ 150 கருடு எடுக்கும் தம்பி. அந்த வீடியோ எடுத்துக்கலாம். அந்த வீடியோ எதுக்கு ஓடி ஓடிது? பெசன் நகர் ஒரு வீடியோ போட்டீங்களா? 13 இல்லை, எவ்வளோ ஓடிக்குது? 7000 ஓடலையா? 7000 ஓடலையா? எல்கேவா? நம்ம மீன் கட்டிங் வீடியோவில் போடும்போது அது அவ்வளோ போகுதுல்ல? இல்லை மீன் கட்டிங் வேற அப்படி எல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த வயிறு மட்டும் 2 குடுக்க போட்டா குழம்பு போகிறோம். குழம்பு எல்லாமே வராது குழம்புக்கு. ஆமா, அந்த வயிறு மட்டும் தான்.
ஃப்ரை தான் உங்களுக்கு. அப்படி நம்ம எல்லாத்தையும் ரவுண்டாக போட்டோம்னா வால்லேருந்து ஒரு 3 பீஸ் தலை இது மட்டும் தான் குழம்புக்கு வரும். ரெண்டு மீன் 3000 இருக்கும் சார். 3000 ரூபா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரேட்டுங்க நல்ல ரேட்டு. ஓகே அப்படிங்களா தலை வெட்டலாமா? ஓகே நாளைக்கு முடிவு வருமா? தக்காவே ஆளக்கா. ஓகே 150 ரூபா.